கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 36 வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்பதை சொல்லிவிட்டு அதன் பின் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கிறார். கர்த்தராகிய இயேசு சொன்ன கட்டளையின்படி இப்போதாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கு முதலிடம் கொடுப்போம். இந்த கரோனா ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சங்கடங்கள். அந்த கொடிய நோய் வந்த உடனே யாரும் வெளியில் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்ன உடனே எல்லாரும் எடுத்துக்கிட்ட ஒரே ஆயுதம் அந்த வாட்ஸ்அப்பில் நிறையா குழுக்கள் ஆரம்பித்தாங்க. சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட பதிவுகள், ஏராளமான வீடியோக்கள். பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த ஆன்லைனில் அந்த வீடியோவை, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் இப்போ சகஜ நிலைமைக்கு வந்தால் கூட ஆலயத்துக்கு போக வேணாம்ப்பா, ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அடுத்தது ஜெபிக்க டைமே இல்லை. காரணம், அந்த வாட்ஸ்அப்லேயும் வர்ற சமூக வலைத்தளங்கள்லேயும் வர்ற விஷயங்களை அப்படியே பார்த்துட்டு அது பார்த்த உடனே வேறு காரியங்களை குறித்து அதில் மூழ்கி போயிடுறாங்க. அதாவது மேக்சிமம் அவங்க டைம் இப்போ எதில் போகுதுன்னா இணையதளத்தில் தான் போகுது. இன்டர்நெட்டு தான் அவங்களுக்கு இப்போ எல்லாமே. அது அந்தப்பட்ட சூழ்நிலையில் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். பிசாசு இணையதளங்கள் மூலம் நம்முடைய நேரத்தை திருடுகிறான், வீணாக்குகிறான், சூழ்நிலைகளை காட்டி உங்களை சோர்ந்து போகச் செய்கிறான். தயவு செய்து அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். தேசங்களில் நடக்கும் பாழ்கடிப்புகளை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் நியூஸ் பார்க்கலாம், இணையதளங்களில் செய்திகளை அறிந்து கொள்ளலாம், அது தப்பில்லை. ஆனால் அதுக்காக அதே பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு வர்ற நியூஸை படிக்க வேண்டியது, உடனே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது, அந்த மாதிரியான நேரத்தை தயவு செய்து செலவிடாதீர்கள். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு சீஷர்கிட்ட வரும்போது அவங்க நித்திரை பண்ணுகிறதை பார்த்துட்டு என்ன சொன்னார்? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார் இல்லையா? எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. ஆயத்தப்படுங்கள். குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். சபை ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லப்பட்டதை நினைத்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் கரை அற்றவர்களாகவும் பிழையற்றவர்களாகவும் அவர் சந்நிதியில் நிற்க பாத்திரவான்களாக காணப்படுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய்.
தெள்ள தெளிவாக ஒரு எச்சரிக்கை. அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தை கையில் கொடுத்து அதில் நீ எப்படி தான் நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி தந்திருக்கிறார். அவைகளை கை கொண்டு மனம் திரும்பு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. நீ விழித்திராவிட்டால் எப்படி வருவாராம்? திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன் மேலே வர வேலையை நீ அறியாதிருப்பாய். எவ்வளோ ஒரு எச்சரிப்பு வசனம், கவனிச்சு பாருங்க. இதில் சொல்லப்பட்ட மனம் திரும்பு இந்த வார்த்தையை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்த இளைய குமாரன் தகப்பனின் வீட்டிற்குள் பிரவேசித்தான். தன் சகோதரனை குற்றம் சாட்டிய மூத்த குமாரன் தன் தகப்பன் வீட்டில் இருந்த போதிலும் தகப்பன் வருந்தி அழைத்தும் போகவில்லை. இயேசு சொன்ன ஓமையின் கடைசி பகுதியை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது எப்போ நாம் மனம் வருந்தி நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் உணர்ந்து வருந்தி அவர் பாதம் வருகிறோமோ, அவர் நம்மை அணைத்து கொள்கிறார். அழைப்பவர் மட்டுமல்ல, அணைத்து ஆறுதல் படுத்த, மகளே மகனே கவலைப்படாத, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு நம்மை அரவணைத்து கொள்ள ஆண்டவர் இரு கரம் நீட்டி நம்மளை வரவேற்க காத்திருக்கிறார். அதே போல நான் பாவி என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிட்ட ஆயக்காரன் நீதிமானாய் திரும்பி போனான். ஆனால் நான் பரிசேயன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் தானம் தர்மம் பண்ணுறேன்னு அவ்வளவு பெருமையோடு பேசின பரிசேயன் என்னவா போனான்? பாவியாவே தான் திரும்பி போனான். அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கல. அது அவனுடைய மேட்டிமை ஆண்டவரிடத்தில் இருந்து அவனை ஒரு படி தள்ளி வைத்து விட்டது, இல்லைங்களா? என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னபடி ஒளி இல்லாமல், அதாவது வெளிச்சம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த கன்னிகைகள், புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைகள்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 கன்னிகைகள் கையில் விளக்கு இல்லைன்னா இருள் இருந்ததுனால அவர்களால் அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அதே போல தேவ ஜீவ ஒளியாகிய இயேசு நம்மோடு இல்லை அப்படின்னா நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஸோ தேவ சமூகத்தில் காத்திருங்கள், விழித்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார், எதற்காக ஜெபிக்க சொல்கிறார் என்பதற்காக காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டா என்று என் இருதயத்தையும் என் சிந்தனைகளையும் ஆராய்ந்து பார்த்து நித்திய வழிகளில் என்னை நடத்தும் என்று தாவீது ஜெபித்தபடி நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக அழியும் ஆத்துமாக்களுக்காக கதறி அழுது ஜெபியுங்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத படிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? இதில் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது அப்போ பேசின சீஷர்களுக்காக மாத்திரம் அவர் சொல்லவில்லை, விழித்திருந்து ஜெபியுங்கள்னு, எல்லோருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள். இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் அதிக நேரத்தை செலவிடுவோம், உணர்வடைவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவனை அறியும் அறிவால் நிரப்பப்படும்படியாக மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அவர் சமூகத்தை நித்தமும் வாஞ்சிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
தேடுறீங்களா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உங்க வாசப்படியில் நின்று கதவை தட்டுறார். திறக்க ஆயத்தமா இருக்கீங்களா? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை சத்தியமான வார்த்தை! அணு தினமும் அவருடைய சமூகம் அமர்ந்து அவருடைய பாதப்படியிலே உங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விழித்திருந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.